ஐட்டக்காரன். இங்க பாரு, சாகர் மாலா இந்தியில, தமிழ்ல யாரு? கடல் மாலை. இப்ப சொல்லும் போது உனக்கு தெரியல எதனால இதெல்லாம் நடக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. என்னென்ன சாகர் மாலான்ற, என்னென்ன கடல் மாலை, பாரு எப்படி நடக்குதுன்னு பாரு. இவ யாருன்னா பீம்ஸ்டெக். பீம்ஸ்டெக்னா பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இதோட டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆபரேஷன், அதான் பீம்ஸ்டெக். இந்த நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சி, இதனுடைய டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆபரேஷன், அதுக்கு இந்த திட்டத்துக்கு பேரு பீம்ஸ்டெக். இந்தியாவுக்குள்ள சாகர் மாலா, இந்தியில, தமிழ்ல கடல் மாலை. இந்த திட்டத்திற்கு பிலிப்பைன்ஸ்ங்கிற ஒரு நாட்டில் இது அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிற வங்கி. இந்த வங்கிக்கு பேர் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இந்த ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல 250 லட்சம் கோடி, ஒரு சின்ன நாட்டுக்கு 250 லட்சம் கோடி அந்த ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வருது. இந்த சின்ன நாட்டுக்கு 250 லட்சம் கோடி எப்படி அந்த வங்கிக்கு வருது என்று தேடினால் எங்க இருந்து வருது? அமெரிக்காவின் ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன்ல இருந்து இங்க வருது. எதுக்காக வருது? இந்த திட்டத்துக்காக வருது. பீம்ஸ்டெக்ங்கிற இந்த சாகர் மாலா திட்டத்துக்கு வருது. பீம்ஸ்டெக்கு வருது. அதுல இந்த சாகர் மாலா திட்டத்திற்கு இந்தியா 25 லட்சம் கோடியை பெறுது, ஒப்பந்தம் போட்டுது. அதுல 8 லட்சம் கோடியை முதலில் இதுல முதலீடு செய்து. இதன் நோக்கம், இந்த சாகர் மாலாவின் நோக்கம், இந்த கடல் மாலையின் நோக்கம் சாலை போக்குவரத்து, தரை போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, விண்ணூர்தி போக்குவரத்து, எல்லாவற்றையும் இணைத்து கடல் போக்குவரத்து கொண்டு வரணும், கப்பல் போக்குவரத்துக்கு கொண்டு வரணும். இந்த கொண்டு வரான் பாரு, எல்லாத்தையும் கப்பல் போக்குவரத்து கொண்டு வருவான். இந்த இது யாரு? சாலை போக்குவரத்து. நீ இந்த 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை நான் யாருக்கு போடுறான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்குன்னு. அந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு அண்ணன் பலியாக முடியாது. இது உனக்கு இல்ல, உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்து செல்வதற்கு போடப்பட்ட சாலை இது. இந்த மூடு போது பாரு, இதுக்குள்ள என்ன இருக்கு? அந்த முதலாளிகள் தயாரிக்கிற உந்துருளி மோட்டார் பைக், கார் இருக்கு. 1 டன் எடையுள்ள காரை தயாரிக்க 4.5 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. மோட்டார் பைக்கு 1 லட்சம் லிட்டருக்கு மேல தண்ணீர் தேவைப்படுது. அந்த முதலாளிகள் அவன் நாட்டில் தண்ணீரை அப்படியே வச்சுட்டு என் நாட்டில் வந்து வேட்டையாடுறான். வேட்டையாடி உற்பத்தி செய்கிற பொருளுக்கு விரைந்து எடுத்து செல்ல இந்த சாலை போக்குவரத்து பயன்படலை, விண்ணூர்தி போக்குவரத்து பயன்படலை, தொடர்வண்டி போக்குவரத்து பயன்படலை. அதனால கப்பல் போக்குவரத்துக்கு வந்துடுறான். இந்த பார் கண்டெய்னர் எங்க ஏத்துறான் பார் ராஜா, பாத்துக்க. ஏற்கனவே இங்க சென்னை துறைமுகம், இதுல 38 விழுக்காடு தான் வேலை நடக்குது. அடுத்து நம்ம தாத்தா காமராஜர் பேர்ல இருக்கிறதுல 58 விழுக்காடு வேலை நடக்குது. அடுத்து நம்ம பாட்டன் வாவு சிதம்பரனார் பேர்ல இருக்கிறதுல 55 விழுக்காடு தான் அந்த துறைமுகத்தில் வேலை நடக்குது. நல்லா கவனிச்சுக்க. 3 இயற்கை துறைமுகங்கள் நமக்கு இருக்கு. அதுலயே 38, 58, 55 விழுக்காடு தான் வேலை நடக்குது. எந்த இடத்திலையும் ஏற்றுமதி ஆகாமல் பொருட்களோ இறக்குமதி ஆகாமல் பொருட்களோ தேங்கி நிக்கல. அப்ப புதிதாக துறைமுகம் எதுக்கு பதில் இல்லை. இப்ப என்ன நடக்குது? இந்த LNT 330 ஏக்கர்ல இந்த துறைமுகத்தை வச்சிருக்கான், எடுத்திருக்கான் லீஸுக்கு. இதை விரிவாக்க, புதுசா ஒண்ணு தொடங்க முடியாது, விரிவாக்கம் செய்து கொள்ளலாம். யாருக்கு ஒப்பந்தம்? அன்னைக்கு இருந்த முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் அதானி குழுமத்துக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுக்கிறார். இந்த 320 ஏக்கரில் இருந்து 6111 ஏக்கர் இந்த துறைமுகத்தை விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் என்று ஒப்பந்தம் போடுகிறார். அதுதான் காட்டுப்பள்ளி துறைமுகம். இங்க